ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரி சைட் வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டெரஸ்ல டெரகோட்டா டைல் லே பண்ணியிருக்காங்க. இந்த லெவலிங் வந்து சரியில்லாத காரணத்தினால நிறையவே தண்ணி தேங்கி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட இந்த டைலோட கிரவுட் நிறைய இடத்துல ஃபீல் அப் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பிராண்ட் டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூப் சில் செலக்ட் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ண போறோம் வித் கிரே கலர். இந்த டெரஸ்ல வந்து அவங்க ரூஃப் கார்டன் பண்ண போறாங்க. அதுக்கு பிஃபோரா வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்றதுக்காக நம்மள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இது 5 லேயர் வாட்டர் ப்ரூஃப் பண்றதுனால சிலிக்கான் கோட்டிங் அப்ளிகேஷன் வேலை பண்ண போறோம். வாங்க அந்த வேலையை எப்படி பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் கிளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைட்டோட எக்ஸாக்ட் கண்டிஷன் வந்து நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து கிராக்ஸ் டெவலப் ஆயிருக்கு, இன்னுமே எங்க டைலோட கிரவுட் நிறைய இடத்துல ஃபீல் அப் ஆயிருக்கா, இல்லை வந்து அதோட ஸ்ட்ரென்த் போயிருக்கான்னு நமக்கு இந்த கிளீனிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ராப்பராக தெரியும். கிளீன் பண்ணும்போதே நமக்கு அந்த லூஸான பார்ட்டிகள் எல்லாமே வந்து ப்ரெஷர் வாட்டர் ஜெட்லேயே நமக்கு ஃபீல் அப் ஆயிட்டு வந்துடும். கிளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. கிராக்ஸ் எதுவும் பெருசாக டெவலப் ஆகலை, பட் இருந்தாலும் டைல் கிரவுட் நிறைய இடங்களில் ஃபீல் அப் ஆயிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த டைல் கிரவுட் வந்து கோபாலிமர் சிமெண்ட் பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். எதுக்காகனா இந்த டைல் கிரவுட் வழியாகவும் தண்ணி லீக்கேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோர் வந்து லெவலாக இருக்காது. அந்த டைல் கிரவுட்ல சின்ன சின்ன குழி மாதிரி தெரியும். ஸோ அந்த லெவல் சர்ஃபேஸ் வரதுக்காகவும் நம்ம இந்த டைல் கிரவுட் வந்து ஃபில் பண்ணுறோம். அதோட ஃப்ளோரில் வந்து மேடு பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டஸ்ட் போய்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளோர் வந்து நம்ம லெவலாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வந்து வாட்டரும் ட்ரைன் ஆகும். மேலே வந்து டஸ்ட் எதுவும் படியாமல் இருக்கும். மெயின்டைன்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்காக இந்த டைல் கிரவுட் ஒர்க் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறோம். இன்னொன்று, மேடு பள்ளமான டைல்ஸும் ஓரளவுக்கு நம்ம இந்த சிமெண்ட் பேஸ்ட் வச்சு லெவல் பண்ண போகிறோம். கிரவுட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம நேனோ டெக்னாலஜி வாட்டர் ரிப்ளன் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த டைல்ஸில் வந்து இது போரோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கும். இன்னொன்று வந்து இதுக்கு மேலே அப்ளிகேஷன் பண்ணுற நம்ம அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நல்லாவே சர்ஃபேஸோட பாண்டிங் ஆகிறதுக்காக இந்த நேனோ வாட்டர் ரிப்ளன் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ 45 GSM ஃபைபர் மெஸ் வந்து ஃபுல் என்டையர் ஏரியாவுக்கும் நம்ம லே பண்ண போகிறோம். எதுக்காகனா இந்த டெரஸ்க்கு நம்ம 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வீடியோட பிகினிங்கில் சொன்ன மாதிரி இந்த டெரஸில் வந்து அவங்க ரூஃப் கார்டன் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட் டிராஃபிக் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த டெரஸ்க்கு நம்ம சஜஷன் பண்ணல. அதனால 5 லேயர் வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இன்னொன்று, பிளான்ட் வைக்க போகிறாங்க. அடிக்கடிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த டெரஸ்க்கெல்லாம் நம்ம 5 லேயர் 6 லேயர் 7 லேயர் வரைக்கும் நம்ம பண்ணித்தரோம். வாட்டர் ப்ரூஃபிங்கில் 3 லேயர் 4 லேயர் 5 லேயர் 6 லேயர் அண்ட் 7 லேயர் வரைக்கும் இருக்குது. எந்தெந்த டெரஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி வாட்டர் லீக்கேஜ் இருக்குது, அந்த சர்ஃபேஸோட கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இந்த லேயர் எத்தனை லேயர் நம்ம இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணலான்னு சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைபர் மெஸ்ஸுக்கு மேலே கோபாலிமர் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணாங்க. எதுக்காகனா இது நல்ல பாண்டிங் ஆகும். இன்னொன்று, அந்த ஃபைபர் மெஸ்ஸுக்கு கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த கோபாலிமர் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணிட்டு வரோம். இப்போ ஃபைபர் மெஸ் கம்ப்ளீட்டாக லே பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ரூப் சீல் செலக்ட் 2 கோட் டாப் கோட் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம் கிரே கலரில். கிளைண்ட் இந்த டெரஸுக்கு வந்து கிரே கலர் சஜஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இந்த ரூஃப் கார்டன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டஸ்ட் இருக்கும், நிறைய அழுக்கு பாவம் ஆகும். ஸோ ஒயிட் கலரோ இல்லை டெராகோட்டா கலரோ எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ சேம் கிரே கலர் இருந்தால் நம்ம ஈஸியாக மெயின்டைன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த டெரஸில் நம்ம ரூப் சீல் செலக்டில் கிரே கலர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இந்த ரூப் சீல் செலக்டோட அட்வான்டேஜ் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து ஹெவி டியூட்டி ஃபார் டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் மெம்பரிங் கோட்டிங் சிஸ்டம், ஹை எலாஸ்டிக் அண்ட் ரெசிலியன்ட் அக்ரிலிக் பாலிமர், அதோட மைக்ரோ ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி, கிராக் பிரிட்ஜ் அப் டு 2 mm வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணும், யூவி ரெசிஸ்டன்ட் அதிகமாக இருக்குது, ஃபுட் டிராஃபிக்கை நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம டெரஸில் எத்தனை முறை நடந்தாலும் அது ஈஸியாக ஃபீல் அப் ஆகிட்டு வராமல் தாக்கு பிடிச்சி ரொம்ப நாளைக்கு டெரஸில் பாண்டிங்காக இருக்கும். அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் ரொம்ப நாளைக்கு ரெசிஸ்டன்ட் பண்ணும். இந்த ரூப் சீல் செலக்ட் 3 கலரில் அவைலபிள் இருக்குது. ஒயிட், டெரகோட்டா, கிரே கலர் அவைலபிள் இருக்குது. தேங்க்ஸ் மிஸ்டர் சீனிவாசன் சார். உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவை மிஸ்ஸாக பார்த்த வியூவர்ஸான உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.